ஒரு புது டைரக்டரும் போது அவர் கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். நல்ல ஸ்க்ரீன் ப்ளே, கதைக்களமாக பார்க்கும்போது இப்போ இந்த படம் வந்து ஒரு புத்தகமாக திருப்பும்போது ஒரு ஆகச்சிறந்த கதை. ஒரு சமுதாயத்தில் வந்து ஒருத்தன் என்னவா இருக்கான், ஏதுவாக இருக்கான், ஒரே டைலாக் சொல்கிறான். சொர்க்கத்தில் போய் நான் முட்டி போட்டு வாழ்றதை விட நரகத்தில் ராஜா வாழ்ந்து போய் சொல்லிட்டு படத்தை முடிச்சிட்றான். ஆரம்பத்துலேருந்து சின்ன சின்ன லேக், ஒவ்வொரு அந்த கேரக்டர் வந்து முழுமை பண்ணலை. கேரக்டர் இப்போ ஒவ்வொரு ரோல் இருக்கார். இப்போ கருணாஸ் என்னவாக இருக்கார், செல்வராஜ் என்னவாக இருக்கார் அப்படின்னு அந்த கதையை முழுமை பண்ணதுனால படம் வந்து ஒரு திருப்தியாக இல்லை. மற்றபடி ஒரு சம்பவமாக ஒரு கதையாக அதை புத்தகம் மாதிரி படிக்கும்போது ஒரு ஆகச்சிறந்த படம் தான். கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம். சில பேருக்கு கொஞ்சம் பிடிக்காது தான். கொஞ்சம் ஆழமாக படத்தை நிதானமாக பார்த்தா பிடிக்கும். ஒரு பெரிய மக்கள் தொகைக்கு இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவ்வளோ அந்தளவுக்கு மக்களுக்கு பொறுமை இல்லை. ஸ்க்ரீன் ப்ளே பரவாயில்லப்பா, நல்ல சாங்கும் வந்து ஒரு இசை வந்து பக்காவாக இருக்குது, ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. ஒரு புது டைரக்டர் இந்த அளவுக்கு பண்ணிக்கிறது கண்டிப்பாக அவரை பாராட்டணும். படம் எப்படி இருக்குது? தமிழ் நல்லா என்ன ஒரு வாட்டி பார்க்கலாம். அவர் ஆர்ஜே பாலாஜி ஒரு நடிப்பு நல்லா இருக்கு, ஒரு வாட்டி பார்க்கலாம். எப்படி கொண்டு போகிறாங்க? அவர் படம் கொஞ்சம் இதுவாக தான் போயின்னு இருக்கு. கிளைமேக்ஸ் கொஞ்சம் புரியல, நல்லா தான் இருக்கு. ஆனால் படம் நம்மளை வச்சு செஞ்சுட்டானுவ கொலை பண்ணது நாம்பளா படமாக உட்காந்து பாரு, நாம தான் சத்தம். ஏன்னா அருமையாக இது கொலை பண்ணோம், யாருமே கண்டுபிடியும் சொல்லவே இல்லை. படமாக வந்த பாரு, நாங்கள் தான் கொலை, நாங்கள் தான் பண்ணோம். படம் எப்படி கொண்டு போகிறாங்க? படமே கிடையாது, படம் மொக்கையாக இருக்குதுங்க. ஏன் ப்ரோ? அதெல்லாம் இல்லை, சும்மா ஆர்ஜே பாலாஜி நல்லா நடிச்சிருக்காரு, அவ்வளோதான். ஸ்டோரியும் ஒன்றும் இல்லை, சும்மா இது ஜெயிலில் நடக்குது ஏதோ காமிச்சுன்னு அடித்தல் வெட்டு கொடுத்து காமிக்கிறாங்க. அந்தளவு படம் இல்லை. ஆக்ஷன்ஸ்லாம் ஆக்ஷன்லாம் நல்லா இருக்கா? ஆக்ஷன்லாம் அப்படியே ராவாக இருக்குதுங்க எல்லாமே, அந்தளவுலாம் ஒன்றும் இல்லை. சும்மா ஆர்ஜே பாலாஜி நல்லா நடிச்சிருக்காரு. கருணாஸ் இருக்காரு, செல்வராகவன் அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஆக்ஷன்லாம் அவங்களாம் நல்லா நடிச்சிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ப்ரோ. இப்போ மியூசிக்லாம் எப்படி இருக்குது? மியூசிக்கு அந்த சும்மா அந்த என்ன படம் யாஷ் நடிச்சிருந்தார் ஒரு படம், அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கணும் லைட்டாக. கேஜிஎஃப் மாதிரி லைட்டாக கடைசியாக கொடுத்துருக்கானுங்க, அவ்வளோதான். ஃபேமிலியாக பார்க்கலாமா? சும்மாங்க வேஸ்ட்டுங்க படம், சுத்த வேஸ்ட்டுண்ணா. ரொம்ப போரு, 110 ரூபா வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன் தான் வந்தனே தெரில. ரொம்ப சுத்தமாக நல்லா இல்லை, ஒன்றுமே புரியல. படமே இல்லை, இது எப்படி கொண்டு போகிறாங்க? படமே இல்லைன்றனே, இது படமே கிடையாது. படம் கடைசி புரியவே இல்லை, யாரெல்லாம் செத்தானே தெரியல. எப்படி தான் கொண்டு போகிறாங்க? படமே புரியல, தூங்கிட்டு தானே வரேன் உள்ளே போய் உட்காந்து. ஏன் ப்ரோ? படம் நல்லா தானே பார்க்குது, படமே நல்லா இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே ப்ரோ, செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக போகுது, நல்லா இல்லை படம் ஒன்றும். ஆர்ஜே பாலாஜி நல்லா தான் இருக்குது, அவரு ஆக்டிங் ஓகே ப்ரோ. உங்களுக்கு யாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது? எனக்கு அவரோட ஆக்டிங் இருந்துச்சு. கருணாஸ் அவங்களாம் சும்மா ப்ரோ, படம் பார்க்கவே வர வேணாம், தேட்டருக்கே வர வேணாம், அந்த அளவுக்கு இல்லை. அந்த அளவுலாம் இல்லை ப்ரோ. படம் எப்படி இருக்குது? நல்லா தானே இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்தது? அப்படிலாம் எதுவும் இல்லை, எதுவும் லேக் இல்லாமல் போகுது, நல்லா இருக்குது படம். எப்படி கொண்டு போகிறாங்க? நல்லா தான் இருக்குது, பெருசாக எதுவும் சொல்கிற அளவுக்கு இல்லை. நல்லா இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காரு ஆர்ஜே பாலாஜி. பிரதர் படம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு, டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ட்ரை பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஆக்டிங்லாம் தரமாக இருக்குது. ஆர்ஜே பாலாஜி எப்படி பண்ணியிருக்காரு? தரமாக இருக்குது ப்ரோ. படம் பார்க்கலாண்ணா, ஒரு டைம் பார்க்கலாம். என்ன பிடிச்சிருந்தது? படமே தான் சொல்கிறதுன்னு தெரியல, பார்க்கலாம். ஆர்ஜே பாலாஜி எப்படி நடிச்சிருந்தாரு? அவர் நல்லா நடிச்சிருக்காருண்ணா, அவர் படம் நல்லா நடிச்சிருக்காரு. படம் ஒரு டைம் பார்க்கலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்க்கலாம். எப்படி கொண்டு போகிறாங்க? அவரே தெரியலிங்க, நான் சண்டை போட்டுங்கிறாங்க, சொல்கிறாங்க, வர போகிறாங்க, அவ்வளோதானே, வேறு எதுவும் இல்லை. ஓகே தான் ப்ரோ, ஒரு வாட்டி பார்க்கலாம், அவ்வளோதான். எப்படி கொண்டு போகிறாங்க? கொஞ்சம் இந்த செகண்ட் ஹாஃபில் தான் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு, மற்றபடி எதுவும் தெரியல. ட்விஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒன்றும் புரியல, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போயிருந்துச்சு, அவ்வளோதான், மற்றபடி எதுவும் இல்லை. ஃபேமிலியாக பார்க்குற மூவியா? பார்க்கலாம். இது ஜெயிலுக்குள்ளே நடக்கிற கதை மாதிரி இருக்குது, பார்க்கலாம். ஒரு என்டர்டைன் படம் மாதிரி இருக்குது. என்ன பிடிச்சிருந்தது? பிடிச்சிருந்ததுன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர், மியூசிக் தான் நல்லாயிருக்கு. ஓகே. ஆர்ஜே பாலாஜி இந்த மாதிரி கேரக்டர் எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்காத நடிப்பு நல்லா இருக்குது. ஆர்ஜே பாலாஜி நடிப்பு நல்லா இருக்குது. எப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி கொண்டு போகிறாங்க? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு அப்பாவி மாதிரி இருக்கிறாங்க ஆர்ஜே பாலாஜி. செகண்ட் ஹாஃப் வந்து அவர் தான் ஹீரோவாக காமிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. போர் அடிக்காமல் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா? இன்ட்ரெஸ்டாக இருக்குது. நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு. ஆர்ஜே பாலாஜி எப்படி பண்ணியிருக்காரு? நல்லாவே பண்ணியிருக்காரு. படம் நல்லா தான் இருக்குது, எல்லாரும் பார்க்கலாம். என்ன பிடிச்சிருந்தது? அதில் அந்த அவனை கொலையே பண்ண முன்னே கொலை பண்ணு சொன்னாங்களே, அந்த சீன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆர்ஜே பாலாஜி அந்த மாதிரி எதிர்பார்த்தீங்களா? நல்லா தான் இருந்துச்சு. எப்படி கொண்டு போகிறாங்க? அது நல்லா தான் இருந்துச்சு சார், பார்க்கறதுக்கு. ஓகே சார், பார்க்கலாம் சார். ப்ரோ படம் எப்படி இருக்கு? நல்லா தான் இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்தது? படம் தான் பிடிச்சது, நல்லா தான் இருந்துச்சு. ஆர்ஜே பாலாஜி எப்படி பண்ணியிருக்காரு? சூப்பராக நடிச்சிருக்காருங்க. பார்க்கலாமா? பார்க்கலாம். நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குண்ணா. எப்படி கொண்டு போகிறாங்க? எல்லாம் ஜெயில் போலீஸ் எப்படி இருக்கிறவங்க, எப்படி நடவடிக்கை, எப்படி ஜெயில் வாழ்க்கை, எப்படி இருக்கணும் அங்கே, அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா? இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குது. அருமையான படம். என்ன பிடிச்சிருந்தது? எல்லாமே பிடிச்சிருக்கு. படம் எப்படி இருக்கு?
நல்லா தான் இருக்கும். என்ன பிடிச்சிருந்தது என்ன காரணம்? விறுவிறுப்பாக ஓடிச்சு, நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். ஆக்டிங்லாம் ஆக்டிங் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. யாரோட ஆக்டிங் பிடிச்சிருந்தது? அது எடுத்து ஆரிய பாலாஜி பார்த்து நல்லா தான் இருக்குது. சார் படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குண்ணா, பரவாயில்ல, நல்லா பார்க்கலாம் வந்துட்டேன். ஓகே தான். ஆர்ஜே பாலாஜி எப்படி பண்ணியிருக்காரு? எனக்கு இல்லை நல்லா தான் பண்ணியிருக்காரு. நம்ம வழக்கமாக பார்த்த ஆர்ஜி பாலாஜி வேறு, இப்போ இருக்கிற ஆர்ஜி பாலாஜி வேறு. அவருடைய கண்டிப்பாக பாராட்டி ஆகணும், ரொம்ப பாராட்டி ஆகணும். கண்டிப்பாக ஒரு நல்ல முயற்சி. எல்லா கதாபாத்திரமும் வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. என்ன டேரக்டர் வந்து அதை முழுமை பண்ணல. ஒவ்வொரு கேரக்டர் என்ன ரோல்னு அதை முழுமை பண்ண மட்டும் கொஞ்சம் லேகாக இருக்குது. கண்டிப்பாக ரோல் இருக்கா? வில்லன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே வில்லனாக காட்டுறான். யாருன்னு வில்லன் கிடையாது, எல்லாருமே சுயநலவாதி தான். அந்தந்த தேவைக்கு ஏறும்போது அவனை மாற்றிக்கிறான். அமைப்பாக ஒருத்தன் சேர்றான், ஆனால் அமைப்புக்குள்ளேயும் அவனுக்குள்ள சுயநலங்கிறத வந்து அழகாக காமிச்சிருக்காப்புல. ஒரு புது டேரக்டர் இந்த முயற்சி எடுத்து கண்டிப்பாக பாராட்டக்கூடிய விஷயம் தான். எல்லோரும் பார்க்கலாம், ஒன் சைட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஃபஸ்ட் ஹாஃப்னு பார்க்கும்போது ஒரு ஆர்டினரியான ஒரு வாழ்க்கை தொடருது. அந்த வாழ்க்கை சிதைஞ்சு போகுது. அவன் கெட்டவனும் வரும்போது அந்த வாழ்க்கை முழுமையடையுது. இது ஒரு உண்மை சம்பவம் சொல்கிறாங்க. பட்டு ஒரு சினிமா கருத்துக்குள்ளே கெட்டது நம்ம சொல்லிக்க முடியல. உலகத்தில் பார்த்து கெட்டதுன்னு தான் சொல்ல முடியல, நல்லதுன்னு சொல்லிக்கணும். படமாக பாருங்க, நல்லா இருக்குது, அவ்வளோதான்.